ஆல தண்டாயுதபாணி மற்றும் பழனி முருகன் உண்மையை தேடும் பாதையில் உள்ளன. பழனி முருகன் கோவிலுக்கு சென்றுள்ளீர்களா? அங்கே நாம் தரிசிக்கும் பால தண்டாயுதபாணிக்கும் நாம் நினைக்கும் பழனி முருகனுக்கும் ஒரு ஆழமான வித்தியாசம் உண்டு தெரியுமா? அந்த அற்புதமான திருமேனியின் தனித்துவமான வடிவமைப்பே அதன் சிறப்பு. பழனியில் நாம் காணும் மூலவர் சிலை சித்தரால் போகரால் நவபாஷாணங்களால் உருவாக்கப்பட்டதாகும். இந்த நவபாஷாணங்கள் 9 வகையான விஷக் கலவைகள். ஆனால் அவை சித்தர்களின் முறையில் பிணைக்கப்பட்டு ஆரோக்கிய நலன்களைத் தரும் சக்தியை கொண்டுள்ளன. இதன் மூலம் பழனி தண்டாயுதபாணி சிலை வெறும் கல் அல்லது உலோகச் சிலை அல்ல, அது ஒரு அரிய மருத்துவ மற்றும் ஆன்மீக ஆற்றல் கொண்ட திருமேனி. அபிஷேகம் செய்யப்படும் பொருட்களை உட்கொண்டால் உடல் நலம் மேம்படும் என்பது நம்பிக்கை. ஆனால் பொதுவாக நாம் காணும் மற்ற முருகன் கோவில்களில் உள்ள பால தண்டாயுதபாணி சிலைகள் பாரம்பரிய முறையில் கல் அல்லது உலோகத்தில் செய்யப்பட்டவை. பழனி முருகனின் இந்த நவபாஷாண திருமேனி சித்தர்களின் அறிவியலும் தெய்வீக சக்தியும் ஒன்றிணைந்த ஒரு அதிசயம். இது வெறும் சிலை அல்ல, அது ஒரு வாழும் ஆற்றல் மையம். இந்த தனித்துவத்தை உணர்ந்து வழிபடுவோம். பழனி முருகனின் அருளால் உங்கள் ஆன்மீக பயணம் தொடரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.